Guys, welcome to Great Krigalan Magic Show. டோல் ஸ்கிரிப்ட் ரோட் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரம பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. இங்க பாருங்க, சரிதா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 11 o'clock. நாளைக்கு மார்னிங் 11 o'clock தான் ரீச் ஆகும். அப்படின்னா வந்துட்டு ஒரு 12 hours டிராவல் அப்படின்னு. ஹலோ கைஸ், வெல்கம் டு மேப் அண்ட் மீ சேனல். கைஸ், என்னன்னா வீட்ல இருந்து கிளம்பிட்டேன். ஸோ வந்துட்டு ஒரு பெரிய ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இன்னைக்கு நான் வர நேரம் பார்த்து வந்துட்டு ஸ்டாலின் நீங்க ஏதோ வந்துட்டு இந்த செம்மொழி பூங்கா வந்துட்டு ஓப்பனிங். ஸோ அதனால வந்துட்டு இங்க ஃபுல்லாமே டிராபிக். அண்ட் எங்க போறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டைம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 8:30 கிட்ட ஆகுது. நான் வீட்டுல இருந்து வந்துட்டு ஒரு 7 அந்த ரேஞ்சில கிளம்பினேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஸோ இனி நான் வந்துட்டு இந்த டுவர்ட்ஸ் ஹோப்ஸ்ல இருந்து நம்ம இந்த நீலாம்பூர் போற ரோட்ல வந்துட்டு ஃபுல்லாமே டிராபிக் அண்ட் பிளாக் பண்ணிட்டாங்க. இப்பதான் சிஎம் வந்து கிராஸ் பண்ணுவாங்க. சிஎம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இதெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. கொஞ்சம் டிராபிக் நார்மல் ஆகும்னு சொல்லி இருக்கிறாங்க. பட் ஆனால் எப்படின்னு தெரியல. நம்ம லூலுக்கு வந்திருக்கிறோம். ஸோ நைட் டிராவலுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு லூலுல வந்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரிப் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணிருக்கோம். ஒரு பட்ஜெட்டுக்குள்ள வந்துட்டு இந்த ட்ரிப்பை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் நைட் ரைடுன்னு சொல்லலாம். நம்ம மார்னிங் 10 o'clock 11 o'clock தான் ரீச் ஆகும். இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா டைம் பாத்தீங்கன்னா 10:45 11 கிட்ட ஆகுது. ஸோ நம்ம நாளைக்கு 11 ஒரு 12 hours டிராவல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அண்ட் என்ன ஒரு இதுல ஒரு இதுன்னா நம்ம கேரளாவோட மோஸ்ட் என்ன சொல்றது நிறைய டிஸ்ட்ரிக்ட கவர் பண்ணிருக்கோம். போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நைட் ரைடு. ஆனா டிராபிக்கா தான் இருக்குது. நான் நினைச்சேன் சரி யாருமே இருக்க மாட்டாங்க ரோட்ல ஹைவேல அப்படின்னு. நீங்க இப்பவே பார்க்கலாம் வந்துட்டு வண்டி அவ்வளவு போயிட்டு இருக்குது. அண்ட் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாளையார் டோல் போஸ்ட் கிட்ட தான் இருக்கிறோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பாலக்காடு ரீச் ஆயிட்டோம். நம்ம ஒரு 8 o'clock கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் vlog. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வாளையார் கிட்ட வந்துட்டோம். அதுவும் இல்லாம இன்னைக்கு ஸ்டாலின் வரனால வந்துட்டு நிறைய டிராபிக். அதனால வந்துட்டு நமக்கு லேட் ஆயிடுச்சு சாப்பிட்டு. ஸோ லூலுல ஒரு ஷாப்பிங் எல்லாம் போட்டு அதோட எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிருப்பேன். அண்ட் இங்க இருந்தா நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. அதான் இங்க இருந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அண்ட் போலாம். ஸோ இந்த நைட் ரைடு எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட கவர் பண்ற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கிட்ட இருந்து நான் போய் வந்துட்டு பேசுறேன். இங்க வந்திருக்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்மோஸ்ட். அண்ட் மெயின் திங் என்னன்னா நம்ம நாளைக்கு மார்னிங் 11 o'clock தான் ரீச் ஆகும். 11-12 தான் ரீச் ஆகும். ஸோ எந்த பிளேஸ் நீங்க வந்து கெஸ் பண்ணுங்க. அண்ட் கெஸ் பண்ணவங்க கமெண்ட்ல இப்பவே பின் பண்ணுங்க. அண்ட் என்ன சொல்றது, அவ்வளவுதான். நான் மேப் அண்ட் மீ சேனல் ஓபன் பண்ணிட்டு ரொம்ப நாளா ஒரு பெரிய vlog போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு அதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. அண்ட் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog. அந்த ஒரு பெரிய ட்ரிப் vlog அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ட்ரிப்ல வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் எல்லா பிளேஸையும் நான் கவர் பண்ணிடுறேன். அண்ட் லெட்ஸ் கோ. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சிக்கனமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தண்ணி கேன் கூட வந்துட்டு நான் வீட்டுல இருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். ஸோ போலாம். எப்படி போகுது இந்த டிராவல் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் டைம் பாத்தீங்கன்னா வந்துட்டு 11:45 கிட்ட ஆகுது. நம்ம பாலக்காடு வந்திருக்கிறோம். டுவர்ட்ஸ் திரிசூர் போறோம். கிளைமேட் பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன் மழை அந்த சைக்ளோன் ஏதோ வருது மழை வரும் அப்படின்லாம் நினைச்சேன். பட் ஆனா எதுவும் இல்லை. இங்க நார்மலா தான் கிளைமேட் இருக்கு. நம்ம கோயம்புத்தூர்ல எப்படி இருக்கும் சேம் ஆசிட்டில் அப்படியே தான் இங்கேயும் இருக்குது. ஆனா வந்துட்டு ஒரு சில்னஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு என்னன்னா நம்ம வந்துட்டு இப்போ டோல் ஸ்கிப் ரோடு இது பண்ண போறோம். ஸோ இந்த டோல் பாத்தீங்கன்னா வந்துட்டு திரிசூர் டோல் பாத்தீங்கன்னா வந்துட்டு நியர் டு 110 அந்த 125 சம்திங் சார்ஜ் பண்றாங்க. ஸோ நம்ம அதனால வந்துட்டு டோல் ஸ்கிப் ரோட் இது பண்றோம். அது பாத்தீங்கன்னா வந்துட்டு 2-3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டு அதிகமா வரும். ஸோ உங்களுக்கும் நான் அதை வந்துட்டு எப்படி ஸ்கிப் பண்ற ரூட் வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்க இது பண்ணீங்கன்னா எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கண்டினியூஸா போயிட்டு இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு
இந்த நைட்ல பாதி கேரளாவை நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ கோ பை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து திருச்சூர் வந்துட்டோம். ஸோ திருச்சூர்னா அந்த திருச்சூர் டோல் கிட்ட தான் வந்துட்டோம். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீடியோவில் டோல் ஸ்கிப் ரோட் வந்துட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்த உடனே வந்துட்டு உங்களுக்கு அங்கே ஒரு போர்டு தெரியும். அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வடக்காஞ்சேரி ஸ்ட்ரைட்டாக போனால் திருச்சூர் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வரும். ஸோ அந்த போர்டுலேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனால் கண்டிப்பாக டோல் மீட் பண்ணிடுவீங்க. ஸோ கரெக்டாக நான் உங்களுக்கு மென்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, இங்கிருந்து கொச்சி, திருச்சூர் அண்ட் வடக்காஞ்சேரி. நீங்கள் அப்படியே வந்துட்டு வடக்காஞ்சேரி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் கிட்ட ஆல்மோஸ்ட் இந்த டோல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 125 கிட்ட வரும். ஸோ எதுக்கு நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிப் போகும்போது வந்துட்டு எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு சின்ன. ஆனால் நைட்டு வந்துட்டு இந்த மாதிரி வர்றது சேஃப் இல்லை. தயவு செஞ்சு இந்த பைக்கில் வர மாதிரிலாம் இந்த பைக்கில் டோலே இல்லை, சாரி காரில் வர மாதிரி தான் தனியாக வர மாதிரி தான் இதை பண்ணேன். ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஸோ எங்களுக்கு பேக்கப் பின்னாடி ஒரு கார் வருது. ஸோ அதனால வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஒரு சர்டன் டீம் மாதிரி போகிறனால வந்துட்டு எங்களுக்கு இந்த இது இல்லை. நைட்டுனால டிராஃபிக்கே இல்லை கைஸ். இது காலையில தான் வருது. அண்ட் செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் திருச்சூர் கூட சொல்லலாம். திருச்சூரோட வீடியோ வந்துட்டு நான் அங்கே போய் போடுறேன். ஸோ அப்போதான் வந்துட்டு நடக்கும் ஒரு வீடியோ போடுறதுக்கு. கேமரா பண்ணது பெருசாக வீடியோ எடுக்க தரல. இதுதான் வந்துட்டு ஒரு இது எங்கன்னா இந்த பாபி சம்மன் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இந்த இது நோட் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட், ஷார்ப் லெஃப்ட். இது நீங்க காலையில வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா தெரியும். இப்படி வந்துட்டு பஸ் நைட்னால உங்களுக்கு வந்து தெரியல. இங்க பார்த்தீங்களா, இங்க ஒரு ஷார்ப், இந்த ஷார்ப் லெஃப்ட் தெரியுதா? இங்க ஒரு ஷார்ப் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கையோட ஒரு ரைட் எடுத்துக்கணும். கையோட ஒரு ரைட் எடுத்துட்டீங்கன்னா, ஆனா நீங்க பாருங்க நம்மளுக்கு இந்த ரோடு கொஞ்சம் இதாக இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லா வாங்க. இந்த ரூட்ல தான் ஸ்ட்ரீட் லைட்ல இருக்காது. இந்த ரோட்டுக்குள்ளே போனால் இங்கே மேபி 2-3 இருக்கும். அங்கே போயிட்டீங்கன்னா எதுவுமே இருக்காது. நிறைய பேர் கேட்பீங்க இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரை தான் பண்ணி பார்ப்பேன். ஒரு அட்வான்டேஜாக வேணும்ல, அதனால வந்துட்டு இப்படி அதுக்கப்புறம் இந்த பாலை ஏறினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ இது பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இங்கிருந்து ஃபுல் ஸ்ட்ரைட்டு தான், நியர் டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 2.5 கிலோமீட்டர்ஸ். எங்கேயும் திரும்பினா கத்திச்சு விட்டாலே. ஓகேவா கைஸ்? இப்போ நான் வந்துட்டு இந்த ரோடு எங்கே முடியுதோ அங்கிருந்து வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அண்ட் என்னன்னா இந்த வீடியோ வந்துட்டு கூகுள் மேப்லேயும் வந்துட்டு உங்களுக்கு அந்த டோல் ஸ்கிப் ரோடு வரும். அண்ட் அவ்வளோதான், நீங்கள் எதுவும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக கத்திச்சு விட்டாலே. நைட்டு பேய் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாய். நான் இதை முடிச்சுட்டு காட்டுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்துருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு லைட்டு கூட இல்லை. நம்மளுக்கு டெமோ காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் இருட்டு. இங்கே பாருங்க, தெரியுதா? ஓ, அதுவும் ஒரு காட்டுக்குள்ள யாருமே இல்லைங்க இந்த ஏரியால. அதுவும் இல்லாம ரோடு போட்டிருப்பாங்களா, ஃபுல்லா மண்ணு டக்க 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 நம்ம. இதெல்லாம் வந்துட்டு நம்ம நீங்க வீடியோல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் நேர்ல பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பயமா இருக்கு. ஆனா உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா நேர்ல
நல்ல விடுது. ஏன்னா ஒரு நைட் ஒரு 12 மணி இதெல்லாம் பேய் வர டைம்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல வந்துட்டு இந்த ஒரு மாதிரி ஒரு டீப் ஃபாரஸ்ட்ல என்னன்னா நம்மளுக்கு என்னன்னா எனக்கு என்னன்னா பின்னாடி ஒரு கார் வருது அப்படிங்கும்போது வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஓகே ஒரு தெம்பு நம்மளுக்கு ஏதாச்சும் பின்னாடி அவங்க இருப்பாங்க வந்து பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால வந்துட்டு ஒரு பயம் இல்லை. ஆனா தனியாலாம் வந்தா யோசிச்சு கூட பார்க்க முடியல என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. அது பைக்ல எல்லாம் இந்த ரோட்ல எல்லாம் வந்தோம்னா அவ்வளவுதான். மேபி இந்த ஊருக்காரங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் பழகிருக்கும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒவ்வொரு டேர்னிங் திரும்பும் போது ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி ப்ரைட் நிக்கும் போது வந்துட்டு எனக்கு பயமா இருக்கு, யாரோ அங்க நிக்கிறாங்க யாரோ பாக்குறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கப்புறம் நான் இந்த பேக் மிரரை யூஸ் பண்ணல, ஏன்னா வந்துட்டு எனக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் அட் லாஸ்ட் வந்துட்டு இங்கதான் வந்துட்டோம். ஸோ நம்ம டோல் கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணிட்டோம். இதுதான் வந்துட்டு டோல் ஸ்கிப் ரோட். இந்த ஹைவே வந்துட்டோம். அவ்வளவுதான் கைஸ். நான் அடுத்து புதுரான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். கைஸ் இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா திருச்சூர் குதிரான் டனல் கிட்ட தான் வந்திருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட செகண்ட் டிஸ்ட்ரிக்ட். ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 12:30 கிட்ட ஆச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். நான் நினைச்சேன் ஒரு 10:30 வந்துட்டு குதிரான் டவர் திருச்சூரை கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் வந்துட்டு லேட் தான் இருக்கு, 12:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 அந்த மாதிரி ரீச் ஆயிரும். ஸோ நின்று டீ குடிச்சிட்டு அந்த மாதிரி தான் போகிறோம். ஸோ போகலாம், நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் போகலாம். Stay tuned. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2:50 AM கிட்ட ஆகுது. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் இருக்கோம். நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா ஒரு 1:30 கிட்ட தான் வந்து ரீச் ஆகலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். பட் ஆனால் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2:50 AM கிட்ட ஆயிடுச்சு. ஸோ லேட்டு தான். நம்ம பிளான் பண்ணதை விட 1 hour முன்னாடி டிலேல தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆலப்பி தான் போகிறோம். அதுவாச்சும் வந்துட்டு ஒரு 3:30 வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா 4. நம்ம வந்துட்டு ஒரு 5:30 ஆலப்பி ரீச் ஆகணும். ஆல்மோஸ்ட் இங்கிருந்து வந்துட்டு 60 கிலோமீட்டர் இருக்கு. இப்ப நம்ம எங்க இருக்கோம், ஆலப்புழால இருக்கிறோம். டைம் பாத்தீங்கன்னா வந்துட்டு 6:35 கிட்ட ஆகுது. சோ எங்க போறோம் அப்படின்னு சொன்னா கன்னியாகுமரிங்கிறதுல திருவேண்டரம் தான் போறோம். சோ அதுதான் வந்துட்டு ஒரு பெரிய அப்டேட்டா சொன்னாங்க. இனி அடுத்து என்ன எப்படி போறோம்னா ஆலப்பி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கொல்லம், அதுக்கப்புறம் திருவேண்டரம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோல முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு 11:30 அந்த ரேஞ்சில் ஆயிரும். கண்டினியூஸ் டிரைவ் தான். கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தூங்கி வளைஞ்சிருக்கிறேன்.